ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளுக்கான ரேமா வார்த்தையை உங்களுக்கு தர விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 20வது வசனம். பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாயிருக்க போகிற பிள்ளைகள், இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது, நாங்கள் குடியிருக்கும்படிக்கு விலகியிரு என்று உன் காதுகள் கேட்க சொல்லுவார்கள். அன்பானவருடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து கர்த்தர் சிறையிருப்பில் இருக்கிற அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு உன்னுடைய நிலமாகிய உன் கணவனை இழந்து அந்நிய தேசத்திலே அடிமையைப் போல, ஒரு விதவையைப் போல இருக்கிறாய். ஆனால் உனக்கு ஒரு மறு வாழ்வை நான் தருவேன். உனக்கு மறுபடியும் பிள்ளைகள் பிறக்கப் போகிறார்கள். அந்த தேசத்திலே நீ குடியிருக்கும் போது உன் பிள்ளைகள் சொல்லுவார்கள், நாங்கள் குடியிருக்கிற இடம் ரொம்ப நெருக்கமாகிருக்கிறது, எங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் எங்களுக்கு பெரிய இடம் வேணும். we need more space. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இடம் இல்லை என்பது சில நேரத்தில் அது ஒரு கெட்ட ஒரு செய்தி, ஆனால் சிலருக்கு அது நல்ல செய்தி. நிறைய பேருக்கு நெருக்கம் வந்துச்சுன்னா ஒன்று புரியணும், பெருக்கம் வரப்போகிறது. ஆண்டவர் இதை ஒரு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்கள் வாழ்விலும் கூட நெருக்கத்தில் இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தை தரப்போகிறார். கடவுள் உங்களை நெருக்கத்திலேயே வைக்க மாட்டார். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை பார்த்து சொல்றார், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறார், உனக்கு நான் கொடுக்க போகிற பிள்ளைகள் ஏராளமா இருக்க போகிறாங்க. இன்றைக்கு ஒரு குழந்தை கூட எனக்கு இல்லை என்று கண்ணீர் வடிக்கிற அன்பு சகோதரியே, கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து தான் சொல்கிறார், உன் பிள்ளைகளை நான் தரப்போகிறேன். உனக்கு பிள்ளைகள், அவர்கள் பெருக போகிறார்கள். நீங்க இருக்கிற வீடு பத்தலன்னு சொல்லி பெரிய வீட்டுக்கு மூவ் பண்ண போறீங்க. அந்த அளவு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். பிள்ளைகளையும் கொடுப்பார், பெரிய இடத்தையும் கொடுப்பார். இதை நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். பிள்ளைகளற்றிருந்த உனக்கு உண்டாகிருக்க போகும் பிள்ளைகள், இடம் நெருக்கமாக இருக்கிறது, விசாலத்துக்கு போலான்னு சொல்லி சொல்லுவாங்களாம். தேவ பிள்ளையே, நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. இன்றைக்கு இல்லாவிட்டாலும் தேவன் நாளைக்கு நமக்கு தருவார். இன்றைக்கு உங்க பேங்க்ல லோன் கட்ட முடியாம கஷ்டப்படுறீங்க, நாளைக்கு எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம இருக்க போறீங்க. இன்னைக்கு ஒரே பிசினஸ்க்கு எப்படி நான் கடன் வாங்குறதுன்னு பேங்கா அலையிறீங்க. நாளைக்கு பேங்க் உங்களை தேடி வரப்போறாங்க. அவங்க சொல்ல போறாங்க, உங்களுக்கு நாங்க இன்னும் நிறைய ஃபெசிலிட்டிஸ் தரோம், எங்க பேங்க்ல வாங்கன்னு எல்லாரும் உங்களை தேடி வரப்போறாங்க. சூழ்நிலைகள் மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்க போகிறார். விசாலத்துக்கு போக போறீங்க. பிள்ளையற்று இருந்த உங்களுக்கு பிள்ளைகள், இதுவரை பலனற்று இருந்த உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் வரப்போகிறது. இந்த நாள் நல்ல நாள், ஆசீர்வாதத்தின் பெருக்கத்தின் நாள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Have a wonderful day.